இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் வழியினை தொடர்ந்திடவே. மரியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், மரியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசின் துணையினர் இடமான பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை ஆயரும் மறைவல்லுனருமான புனித அகஸ்தினாருடைய விழாவினை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத பிள்ளைகளாய் வாழ இறைவனுக்கு எதிராக நாம் செய்த குற்றம் குறைகளை தவறுகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகுஸ்தினுக்கு நீர் அளித்த உலப்பாங்கை உமது திரு அவையில் புதுப்பித்துள்ள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் அதே உலப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாடவும் அருள்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25 இறைவார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவியலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவியலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவியலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழியர்களும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்து விடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23 இறைவார்த்தை. யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது என்கிற இறைவார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு சிலுவைதான் அடிப்படையான அடையாளம். அந்த அடையாளம்தான் மனித வாழ்விற்கு மீட்பினை அளிக்கிறது என்கிற அடிப்படையான விசுவாசத்தை போதிப்பதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று குறிப்பிடுகிற வேளையில், இறை வல்லமை எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையிலிருந்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. எனவேதான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றிய ஒரு ஆழமான சிந்தனையை, சிலுவை பற்றிய தியானத்தை ஒவ்வொருவரும் நம்முடைய மனதளவிலே நாம் சிந்திக்க வேண்டும், வாழ்வாக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். மணமகளின் தோழியர் 10 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய விளக்குகளுடன் மணமகனை வரவேற்பதற்காக போகிறார்கள். செய்தி அழகாகவே குறிப்பிடுகிறது. 1, 5 பேர் அறிவியலிகள், 2 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவியலிகள் எப்பொழுதும் அறிவற்றவர்களாக செயல்படுவார்கள் என்பது அழகாகவே இன்றைய நற்செய்தியிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. காரணம், அவர்கள் எண்ணெய் இன்றி விளக்குகளை எடுத்து வந்திருக்கிறார்கள். முன்மதி உடையவர்களோ தங்களுடன் எண்ணெயை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, விளக்கு, எண்ணெய் இவை இரண்டையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் விளக்கு என்பது நம்முடைய வாழ்க்கை என்று நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். விளக்கு வாழ்க்கை.
இந்த இடத்தில் எண்ணெய் என்பது இறை அருள், இறைவனுடைய அருள். எனவே விளக்கு எரிவதற்கு எண்ணெய் மிக மிக அவசியம். வாழ்க்கை ஒளிர்வதற்கு, சிறப்பதற்கு இறை அருள் மிக மிக அவசியம் என்பதை அழகாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவற்றை ஒப்பிட்டு பார்க்க முடியும். தூக்க மயக்கத்தால் அந்த மணமக்களினுடைய தோழியர் உறங்கி விடுகிறார்கள். பல நிலைகளில் நாமும் உறங்கி போய் விடுகிறோம். நாட்டில் என்ன நடக்கிறது, நாட்டு நடப்பு என்ன, வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் என்ன, குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற சில சந்தேகங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் என்ன என்பது போன்று தெரியாமல் உறங்கி விடுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ எப்பொழுதெல்லாம் நாம் ஏமாந்து போகிறோமோ, உறங்கி விடுகிறோமோ, அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமோ, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வும் அந்த அறிவியலிகளுடைய வாழ்வு போல மாறிவிடுகிறது. எனவே முன்மதி உடையவர்களாக இருக்கிறோம் என்றால் வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை அல்லது குழப்பங்களை, சந்தேகங்களை, குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளை நாம் கூர்ந்து நோக்கி முன்மதி உடையவர்களாக எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆய்ந்து தேர்ந்து தெளிந்து தெளிவோடு நம்முடைய வாழ்வில் செயல்படுவோம். அன்பிற்குரியவர்களே, ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள் என்று சொல்லுகிற போது இந்த வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே விண்ணரசில் புகுவதற்கான இறை வார்த்தைகளாக அமர்ந்திருக்கிறது. நம்முடைய வாழ்வு தயாரிக்கப்பட்ட தூய்மையான புனிதமான வாழ்வாக அமையும் போது நாம் விண்ணரசில் புகக்கூடிய உரிமையாளர்களாய் மாறுகிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம், பேறு பெற்ற மக்களாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் புனித அகஸ்தினாருடைய வாழ்வினை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையினால் மற்றும் பிற பல கிறிஸ்தவ சபையினால் பெரிதும் போற்றப்படுகிற தலை சிறந்த இறையியல் அறிஞராக திகழ்கிறார் புனித அகுஸ்தினார். அல்ஜீரியாவில் உள்ள ஹிப்போ நகரினுடைய ஆயராக இருந்தவர். திருச்சபையினுடைய தந்தையர்களுள் ஒருவர். மெய்யியல், இறையியல் அறிஞராக இவர் இருக்கிறார். மேல்நாட்டு கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகித்தவர். அன்பிற்குரியவர்களே, மனிதருக்கு சுதந்திரம் உண்டு, மனிதருக்கு சுதந்திரம் உண்டு என்று ஏற்றுக்கொண்ட அகுஸ்தினார் கடவுளுடைய அருளின்றி மனித சுதந்திரம் செயல்பட முடியாது என்று அவர் கற்பிக்கின்றார். இவருடைய பிறப்பு நிலை பாவ பற்றிய கொள்கையும், ஒரிஜினல் சின் பற்றி அவருடைய கொள்கையும், தியரியும், போரில் ஈடுபடுவதற்கான நிபந்தனைகள் பற்றி நீதி போர் கொள்கையும், ஜஸ்ட் வார் தியரி என்று குறிப்பிடுவார்கள், அதுவும் கிறிஸ்தவத்தில் மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்தது. சிட்டி ஆஃப் காட் என்கிற ஒரு நூலினை அவர் எழுதுகிறார். கடவுளின் நகரம். திருச்சபை என்பது கடவுளை வழிபடுகின்ற சமூகம் என்பதால் ஆன்மீக முறையில் கடவுளின் நகரமாக அது உள்ளது என்றும், இது உலகம் என்னும் பொருட்புண்மைசார் நகரிலிருந்து வேறுபட்டிருக்கிறது என்றும் இவர் பிரித்து ஆய்ந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மனிதரின் மீட்பு பற்றியும் கடவுளின் அருளை பற்றியும் அதிகமாக எடுத்து கூறி திருச்சபை சீர்திருத்தத்தினுடைய ஒரு முன்னோடியாக இவர் திகழ்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, புனித வனத்து அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாற்றை நன்றாக படித்து தெரிந்து கொண்ட இவர் ஒரு தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பது மிக மிக அவசியம் என்பதை தன்னுடைய வாழ்வில் உணர்ந்து கொண்டு மனமாற்றத்திற்கான அடிச்சுவடுகளை இவர் பின்பற்ற ஆரம்பிக்கிறார். தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், மனம் போன போக்கிலே போனவர். மணிக்கேயிசம் என்கிற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு இஷ்டம் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர். குடி போதைகளில் ஈடுபட்டவர். பெண் தொடர்புகளில் இவருக்கு இருந்திருக்கிறது. தவறான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். இவருடைய வாழ்வை குறித்து அன்பிற்குரியவர்களை நேற்றைய நாளினுடைய புனிதையாக நாம் சிறப்பித்துக் கொண்டாடிய மோனிக்கம்மாள் மிகவும் துயரப்பட்டு கண்ணீர் வடித்து அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறு அதற்கு சான்று பகர்கிறது. அப்பேற்பட்ட ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதராக இவர் இருக்கிறார். ஆனாலும் கூட ஒரு நாள் இவர் தோட்டத்திலே அப்படியே உலாவிக் கொண்டிருந்த போது அன்பிற்குரியவர்களே ஒரு குழந்தையினுடைய குரல் கேட்கிறது. எடுத்து வாசி என்று அந்த குரல் ஒலி கேட்கிறது.
உடனடியாக இதை தன்னுடைய வாழ்விலே சிந்தித்து பார்க்கிற இவர் மனதளவில் ஏதோ ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது. எனவே நேரடியாக சென்று விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்பொழுது ரோமையருக்கு எழுதிய திருமடல் 13வது அதிகாரம் 13, 14 இறைவார்த்தைகளை அவர் வாசிக்கிறார். களியாட்டம், குடிவெறி, கூடாவொழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று அந்த இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. உடனடியாக தன் வாழ்வில் மாற்றம் வேண்டும் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய வாழ்வில் போக்கை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு மனம் மாறி ஆயராகிய புனித அம்புரோசிடத்தில் அவர் திருமுழுக்கு பெற்று தூய வாழ்வு வாழ மேற்கொள்கிறார். எனவே இறைவனுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. ஹிப்போ நகரினுடைய ஆயராகவும் இவர் மாறுகிறார். திருச்சபையினுடைய பல சீர்திருத்தங்களுக்கு பல நூல்களை எழுதி மறை அறிஞராக, மறை வல்லுனராக திகழ்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவ சமயத்தில் கடவுளின் உண்மை உள்ளது என்பதை முழுவதுமாக உணர்ந்து ஏற்றுக்கொண்ட புனித அகுஸ்தினார் இறுதியில் நோய்வாய்ப்பட்டு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை இழக்கிறார். தாயாம் திரு அவை இவருக்கு புனிதர் பட்டம் அளித்து மனமாற்றத்தினுடைய முன்னோடியாக இவர் இருக்கிறார். ஒருவருடைய வாழ்வு எப்பேற்பட்ட சீர்குலைந்து போயிருக்கிற வாழ்வாக இருந்தாலும் நம்மால் சரி செய்து கொள்ள முடியும். இறைவனுடைய அருள் இருந்தால் நம்முடைய வாழ்வு மீண்டும் புதுப்படைப்பாக மாறும். தூய வாழ்வினால் புனிதத்தை நாம் அடையலாம் என்கிற ஒரு உன்னதத்தை நமக்கு கற்றுத்தருகிற புனிதராக இருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்று குறிப்பிடுகிற இறைவார்த்தையின்படி விழிப்பாயிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாட்சியில் பங்கெடுக்க தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருள் அடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகவுடைய நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற புனித அகுஸ்தினார் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லை. நினைவின்றி வாழ்வில்லை. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு
எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விழிப்பாயிருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை தயாரிக்க சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன் உடல் பொருளாவி முற்றும், இந்தன் உடல் பொருளாவி முற்றும் உன் புகழ் அதிமிக மதிசைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களும் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.